பழைய பேருந்து நிலையம் அருகே காவிரி உரிமை மீட்புக் குழு மற்றும் நாம் தமிழர் கட்சி இணைந்து நடத்திய இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானத்தின் நகலெரிப்பு போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வெகு திரளான உறவுகள் அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த போராட்டத்தில் பங்கேற்றோம். இந்த தமிழ்நாடு அரசு சட்டமன்ற தீர்மானம் என்பது ஒரு போலித்தனமானது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகத்தாட்டு பகுதியில் அணை கட்டுகிற கர்நாடக அரசின் முயற்சியை தடுக்க வக்கற்றது. இப்போ தமிழ்நாடு அரசு சொல்வது போல நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டுச்சுன்னா நாம் உச்ச நீதிமன்றத்தில் போராடி பெற்ற காவிரி நதிநீர் உரிமை பறிபோகும். மீண்டும் அணை கட்டுறாங்க அப்படின்னு நம்ம உச்ச நீதிமன்றத்தில் போய் முறையிட்டோம்னா இந்த விஷயம் நடுவர் நீதிமன்றத்தில் இருக்குது, நடுவர் மன்றத்தில் இருக்குது. எனவே நீங்கள் போய் நடுவர் நீதிமன்றத்தில் நீங்கள் முறையிட்டுக்கலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தக்கூடிய அபாயகரமான ஒரு சூழல் இருக்குது. எனவே இந்த அணையை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான பணியும் செய்யாமல் சட்டமன்றத்தில் வழக்கம் போல ஒரு காகிதத்தில் ஒரு தீர்மானம் போடுகிற இந்த விஜய் அரசு கண்டிக்கப்படக்கூடியது. இதற்கு விஜய் பேசாமல் அமைதியாகவே இருந்திருக்கலாம். இப்போ இந்த தீர்மானம் ஏற்றி இருக்கிற சிக்கலை பெரிய சிக்கலாக மாற்றிருக்கிறாங்க. இப்போ நாம் எங்கேயும் முறையிட முடியாத ஒரு மோசமான நிலைமை நிலவிக்கிட்டு இருக்கு. இப்போ உச்ச நீதிமன்றத்தில் போய் இப்போ கர்நாடக அரசு அணை கட்டுற அதை தடுத்து நிறுத்தணும் தமிழ்நாடு மக்கள் சார்பாக, விவசாயிகள் சார்பாக, அனைத்து கட்சிகள் சார்பாக முறையிட்டோம்னா அவங்க உடனே நடுவர் நீதிமன்றத்தில் இது பெண்டிங்காக இருக்குது, அதுக்குன்னு நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டுடுச்சு, நடுவர் மன்றம் அமைக்கப்படணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசே தீர்மானம் போட்டிருக்குன்னு சொல்லி நம்மளோட கோரிக்கையை புறந்தள்ளுவாங்க. எனவே இதையெல்லாம் சிந்திக்காமல் தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த காவிரி நதிநீர் படுகை என்று சொல்லக்கூடிய 14 மாவட்டம், இதனால் பயன்பெறக்கூடிய 22 மாவட்டத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை உடனடியாக தமிழ்நாடு அரசு கூர்ந்து கவனித்து இந்த தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு இதற்கு ஏற்றது போல சட்ட போராட்டங்களை முன்னெடுக்கணுமே தவிர இந்த போலி தீர்மானத்தை ஏற்றி இருக்கிற பிரச்சனையில் மேற்கொண்டு அந்த பிரச்சனையை வளர்க்குற மாதிரி தவறான தீர்மானங்களை ஏற்றக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசின் சட்டமன்ற தீர்மானத்தை தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி போட்டு கொளுத்திருக்கிறோம். இதற்கு பிறகும் விஜய் அரசு மாறலைன்னா நாங்கள் தமிழ்நாடு அரசின் சட்டமன்றத்தையே முற்றுகையிட்டு விவசாயிகள், விவசாய சங்கங்கள், அனைத்து கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தலைமையில் போராடும் என்பதை இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம்.